அதாவது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதிலையும் துணிந்து போராடக்கூடிய குணம் கொண்ட மேஷராசிக்காரர்கள். செலவை பற்றி அஞ்ச மாட்டாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல நான் செலவு பண்ணுவேன்டா அப்படிங்கிற துணிச்சல் இருக்கும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய தைரியமும் இருக்கும், தன்னம்பிக்கையும் இருக்கும். செல்வத்தை எந்த அளவுக்கு இழக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை வர வைப்பதற்கான சூட்சமும் வித்தையையும் அறிந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். எனக்கு கௌரவம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு அந்தஸ்து கிடைக்கணுங்கிறக்காகவே தன்னுடைய செல்வத்தில் பெரும் பகுதியை இந்த கௌரவத்திற்காகவே இழந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். குழந்தையை பெற்றெடுப்பதற்காகவே நிறைய செல்வங்களை இழப்பாங்க. விரயத்தை தடுப்பதற்கு, விரயத்தை உண்டாக்குவது குரு பகவானா இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை செவ்வாய்க்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட போய், ஐயா காசு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், விரயம் 100 ரூபாய்க்கு வந்துகிட்டு இருக்கு, செலவு பண்ணணும்னா எண்ணி பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே நம்பரில் வருது, நம்பர்லேயே போகுது. அப்படிங்கிறதுனால எவ்வளோ வந்துச்சுங்கிறதுன்னு தெரியல, நம்பர் வழியாக எவ்வளோ போகுதுன்னு தெரில. லாஸ்ட்டாக கடைசியாக எங்கேயாவது போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜிபே ஃபோன்பே பண்ணோம்னா தான் பேலன்ஸ் இல்லைன்னு காட்டும்போது தான் அவமானப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றோம். ஜோதிடத்தில் தன வருமானம் வருவதற்கு எப்படி பாவகம் சொல்லப்பட்டதோ அதே போல் இந்த பணத்தை விரயமாகும், பணம் நஷ்டமாகும், பணத்தால் உனக்கு பாதிப்பு உண்டாகும். இந்த பணத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த முடியாது, நல்ல செலவுகளுக்கு பயன்படாது. பணம் மட்டும் இல்லை, நேரமும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படாது. வணக்கம், நான் உங்கள் சிவஸ்ரீ. போன வீடியோவில் நம்ம பண வரவை பற்றி பார்த்துருந்தோம். பணம் எந்த அளவுக்கு வரவு வருதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு வீண் செலவும் நிறையவே வருது. அப்படி 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அளவுக்கு பணம் செலவாகுது, அதை எப்படி தவிர்க்கலாம், எந்த மாதிரி வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஓகே சார். ஸோ நம்ம போன வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்து, நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பீங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக படிப்பேன். அதை விட வேறு வேலை என்ன இருக்குது? அன்பர்கள் அவங்க நேரத்தை செலவு பண்ணி போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ அப்படி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டதும் இதுதான், பணம் எங்களுக்கு நிறைய வரவு இருந்தாலுமே அதுக்கு ஏற்ற அளவுக்கு வீண் செலவும் நிறைய ஆகுது. அது என்னுடைய ராசிக்கு எப்படி வீண் செலவாகுது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கான வழிபாடு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது தனவரவு எப்படி வரவு வர்றது, தனவரவுனால என்னென்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குது, இந்த பண வரவு பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, வழிபாடுகள் என்னென்னு போன பகுதியில் நம்ம சொன்னதுனால நம்ம நேயர்கள் ரொம்ப துல்லியமாக ஒரு முடிவெடுத்து, வர்றது சரி, வந்த பணம் நிற்கணுமே, வந்த பணம் கையில் தங்கணுமே, நல்ல செலவுகளுக்கு பயன்படணுமே. கையில் காசு வருதியா, வர்ற காசு நிற்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ சிக்கனமாக இருந்து பார்க்குறேன். அது இப்போது ஒரு சூட்சமாக என்ன தெரியுங்களா, முந்தியெல்லாம் காசு வரும், காசு வந்தோடனே அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், சாமி பூஜை அறையெல்லாம் எடுத்து வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கு காணிக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணணும்னா எண்ணி பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே நம்பரில் வருது, நம்பர்லேயே போகுது. அப்படிங்கிறதுனால எவ்வளோ வந்துச்சுங்கிறதுன்னு தெரியல, நம்பர் வழியாக எவ்வளோ போகுதுன்னு தெரில. லாஸ்ட்டாக கடைசியாக எங்கேயாவது போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜிபே ஃபோன்பே பண்ணோம்னா தான் பேலன்ஸ் இல்லைன்னு காட்டும்போது தான் அவமானப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றோம். அது மாதிரி இந்த நம்பரில் வாங்கி நம்பரில் செலவு பண்ணுறதுனால நம்பர்லேயே நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு விரயமும் நஷ்டமும் கொடுக்குது. ஆனால் இப்போ நவீனமாக எல்லாமே வந்துட்டதுனால இந்த ஜிபே, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போது அதை இல்லாமல் நம்ம காசை கையில் வச்சு செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அது சட்டத்துக்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி ஆகிடும். அது உங்களுடைய வரவு செலவை பொறுத்தது. என்னையை பொறுத்தவரை ஒரு பணத்தை பாக்கெட்டில் வச்சு தன்னுடைய கையில் வச்சு செலவு பண்ணும்போது தான் அதோட அருமை என்ன, நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஷ்மின்னு சொல்லுவோம். பாக்கெட்டில் வந்தோடனே முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் முதல்ல நடந்த உடனேயே கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் பாக்கெட்டில் வைப்பாங்க, கல்லாவில் போடுவாங்க. ஆகையினால நீங்கள் செலவு பண்ணும்போது ஒரு திட்டமிட்டுக்கணும். அல்லனா வாட்ஸ்அப் ஜிபே பண்ணுறீங்கன்னா இவ்வளவு தான் என்னுடைய லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சுக்கணும். நம்ம பாட்டில் நினச்ச நேரமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது விரயமாகிட்டே போகும். அதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் நீங்கள் கேட்டீங்க. அதற்கான வழிபாடுகள் என்ன, சூட்சமங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஜோதிடத்தில் தன வருமானம் வருவதற்கு எப்படி பாவகம் சொல்லப்பட்டதோ அதே போல் இந்த பணத்தை விரயமாகும், பணம் நஷ்டமாகும், பணத்தால் உனக்கு பாதிப்பு உண்டாகும், இந்த பணத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த முடியாது, நல்ல செலவுகளுக்கு பயன்படாது. பணம் மட்டும் இல்லை, நேரமும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் 12வது பாவகம், அதை விரயஸ்தானம்னு சொல்கிறோம், மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம், வெளிநாடு பிரயாணஸ்தானம்னு சொல்கிறோம், ஐயன சயன போகஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் தூங்குறது,
பயணம் பண்ணுறது, அந்த பயணம் கூட நல்ல பயணமாக இருக்கிறது. அதாவது டூர் போகிறதுங்கிறது சந்தோஷம். எங்கேயோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாமல் முடியாமல் இருக்கிற, நான் உடனே பணத்தை செலவு பண்ணி பார்க்க போகணும், இங்கேருந்து நான் சேர்த்து வச்ச பணத்தை அவருக்கு போட்டு விடணும். ஏன்னா அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சனோ யாரோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, நான் சேர்த்து வச்ச பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியல, கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். அல்லது அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நான் பயணப்பட்டு போய் பார்க்கணும். இப்படிங்கிற பயணமும் துக்கமான பயணம். அந்த பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே மனசு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஐயோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் பார்க்கணுமே, பார்க்குற வரையும் தூங்காதே. அப்படி எல்லாமே இந்த 12ஆம் இடத்துக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 12வது பாவக கிரகம் என்ன செய்யும், எப்படி உங்களை செலவுகளை தூண்டும், இந்த செலவுகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு என்னென்ன வழிபாடுகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் நம் ஞானிகள் புலிப்பானையா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ மேஷ ராசிக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் இந்த பணம் வந்து வீணாக செலவாகாமல் இருக்கிறதுக்கு? பணம் மட்டும் இல்லை, நேரமும் வீணாக செலவாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பரிகாரங்கள்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தைரியம், தன்னம்பிக்கை, தோத்தே போனாலும் விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவது, இழந்துட்டாலும் கூட ஒரு செல்வத்தை இழந்துட்டாலும் கூட மீண்டும் நான் சம்பாரிச்சே தீர்வண்டாங்கிற விடாமுயற்சியோட துணிவோடு எதிர்த்து நின்று போராடி தன்னுடைய இழந்த நேரத்தையும் செல்வத்தையும் தன்னுடைய உடைமைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தைரியம் கொண்ட ராசி மேஷராசி. அவங்களுக்கு இழப்புகள் ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய இழந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரீதியாக பார்க்கும்போது நிறைய இழப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய 12ஆம் இட ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான். அப்போ மேஷராசிக்கு 12ஆம் இடத்து ஸ்தானாதிபதி. பொதுவாக நம்ம விரயத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு லக்னத்திற்கு 12ஆம் இட அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு தான் சொல்லுவோம். நம்ம இது வந்து லக்னம் என்னங்கிறது நேயர்களுக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தா தான் புரியும். அதனால் ராசி ரீதியாக நான் சொல்கிறேன், விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷ ராசிக்கும் இது பொருந்தும், மேஷ லக்னத்திற்கும் இது பொருத்தமானது. அதாவது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதிலையும் துணிந்து போராடக்கூடிய குணம் கொண்ட மேஷராசிக்காரர்கள். செலவை பற்றி அஞ்ச மாட்டாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல நான் செலவு பண்ணுவேன்டா அப்படிங்கிற துணிச்சல் இருக்கும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய தைரியமும் இருக்கும், தன்னம்பிக்கையும் இருக்கும். செல்வத்தை எந்த அளவுக்கு இழக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை வர வைப்பதற்கான சூட்சமும் வித்தையையும் அறிந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஏன்னா ஒன்று, காலம் வந்து இவர்களை நிறைய விஷயங்களில் செல்வங்களை இழக்க வைக்குது, பொருளாதாரத்தை இழக்க வைக்குது. செல்வம் பொருளாதாரத்தை தாண்டி தன்னுடைய நேரத்தையும் இவங்க இழந்துடுறாங்க. தன்னுடைய நேரத்தை இன்னொருத்தட்ட கொடுத்துறாங்க. அது எந்தெந்த வகையிலெல்லாம் நடக்குது, அதற்கு காரண கிரகம் எது, காரக கிரகம் எது, எந்த பாவகத்தின் வழியாக உங்களுக்கு விரயம் ஏற்படுது அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலியமாக துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேஷ ராசிக்கு இது லக்னத்திற்கும் பொருத்தமானது. ஏன்னா ஒரு கிரகத்தை வந்து ஆய்வு பண்ணும்போது லக்னத்திற்கு அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குன்னு தான் பார்க்குறோம், கோச்சார பலன்களை தான் ராசி ரீதியாக பார்க்குறோம். இருந்தாலும் நம் நேயர்களுக்கு லக்னம் எது அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்ம இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசிக்கும் பொருத்தமானது, மேஷ லக்னத்திற்கும் பொருத்தமானது. அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி, அது ஏன் அதிபதினு சொல்கிறோம்னா அவர் தான் உங்களை வந்து இயக்கக்கூடிய கிரகமாக வர்றதுனால அதிபர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து குரு பகவான். சரி, அப்போ எனக்கு 12ஆம் இட அதிபதி குரு பகவான்னா பாக்கியாதிபதி யார்? அவரும் குரு பகவானே. பாக்கியம்னா என்ன? புகழ், கௌரவம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸு, பெரிய மனுஷங்கிற பேர் வாங்குறது. அவங்க நடந்து வந்தாலே இவர் பெரிய மனுஷனையா, இவர் சொன்னால் நடக்குமே, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டே ஆகும், சபையில் பெரிய மனிதன் போன்று தோற்றமளிப்பது, இவர் வந்தால் தான் தாலி எடுத்து கட்டுவேன்னு சொல்கிறது, இவருக்கு கோவிலில் ராஜ மரியாதைகளை பெறுவது, இதெல்லாமே பாக்கியம், புகழ், இதெல்லாம் 9ஆம் பாவம். அப்போ நான் சொல்கிற இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்களுடைய விரயம் எப்படி தெரியுமா ஆகுது? குரு காரகராக வர்றதுனால எனக்கு கௌரவம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு அந்தஸ்து கிடைக்கணுங்கிறக்காகவே தன்னுடைய செல்வத்தில் பெரும் பகுதியை இந்த கௌரவத்திற்காகவே இழந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். எனக்கு என்னை ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க, என்னை ஒருத்தர் பாராட்டிட்டார், என்னை ஒருத்தர் சபையில் மரியாதை கொடுத்துட்டார், பத்திரிகையில் ஏன் பேரை முதல் எழுத்துல மச்சான் போட்டேன், நான் போய் மொய்யை எழுதியே ஆகணும்னு சம்பாரித்த படத்தில் வட்டிக்கு வாங்கியாவது போய் மொய் எழுதுகிற ஆள்கள் மேஷராசிக்காரர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புகழ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு என்னை பாராட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுப்பதற்கு காரணமே அந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால உங்கள் விரயம் எப்படி இருக்குது? புகழுக்கானதாக இருக்குது. இது முதல் விரயம். அடுத்து குழந்தை. குருனா நம்ம ஜோதிடத்தில் புத்திரகாரகன் ப்ளஸ் தனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக, குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்கிறது. இந்த மேசராசிக்காரங்க பாருங்கள், தன் குழந்தைகள் தாண்டி அக்கா பிள்ளை, அண்ணன் தம்பி பிள்ளை, மாமே மச்சினை, சித்தப்பன் பிள்ளை, பெரியப்பன் பிள்ளை, அட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை என்னை மாமான்னு கூப்பிட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக பாக்கெட்டில் இருக்கிற காசை எடுத்து வச்சுக்கன்னு கொடுத்துட்றது.
சரி, குழந்தைகளுக்கு செய்வது தெய்வத்திற்கு செய்வதற்கு சமமானது. ஆனால் இவங்கள்ட்ட இரக்க சுபாவத்தினால அளவுகோலே இல்லாமல் குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய பற்றுனால அதிக செல்வங்களை இழந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல குருவும் வந்துடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சகோதரி வழி உறவுகள், சகோதரன் வழி உறவுகள், ஏன்னா செவ்வாய் சகோதர காரகமாக வர்றதுனால, ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தையை இவர்கள் வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி அது ரீதியாக செல்வங்களை இழந்துடுறாங்க. பொதுவாக மேசராசிக்காரவங்க குழந்தைகள் விஷயத்தில் நிறையா செல்வங்களை இழப்பாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்தஸ்து, குழந்தை இதெல்லாம் தாண்டி குழந்தையை பெற்றெடுப்பதற்காகவே நிறையா செல்வங்களை இழப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் அலைந்து திரிந்து இன்றைக்கி உள்ள நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு குழந்தையாவது எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது குழந்தை ஒன்றுக்கு மேற்பட்ட அபாசனாகி அது சம்பந்தப்பட்ட வைத்திய முறைகளுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலைகள், இது எல்லாமே 12ஆம் இடத்து விரய குரு மேசராசிக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம், எப்படியெல்லாம் நேரம் விரயமாகும் தெரியுங்களா? குருனா என்ன ஆலோசனை சொல்கிறது, குருனா என்ன புத்தி சொல்கிறது. எதிரினே தெரியாது இவங்களுக்கு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. கூப்பிட்டு உட்கார வச்சு புத்திமதிகளை கேட்பாங்க. அவங்க இவங்கள்ட்ட கேட்பாங்க, மேசராசிக்காரர்கள்ட்ட கேட்கும்போது தனக்கு என்னெல்லாம் வித்தை தெரியுமோ, தனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோமோ, தனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டோமோ காசே இல்லாமல் இலவச டெலிவரியாக சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இவர் கோடு போட்டால் அவர் ரோடு போட்டு போய்கிட்டே இருப்பார். எட்டி நின்று தலைவர் மேசராசிக்காரங்க அவர் அண்ணாந்து போகிறத பார்த்து, அடப்பாவி வளர்ச்சியில் கொஞ்சத்தையாவது கொடுக்கப்படாதாடா அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனையும் துக்கமும் இவர்கள் படும்படியாக தான் கற்றுக்கிட்ட வித்தையும் தன்னுடைய புத்தியும் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய கௌரவமும் தன்னுடைய அந்தஸ்தையும் இன்னொருத்தர் பயன்படும் விதமாக இழந்து விடுவார்கள். இது மேசராசியினுடைய குணம். நம்ம உதவியை வாங்கிட்டு மற்றவங்க நம்மளை விட வளர்ந்து போயிடுவாங்க. உதவி வாங்குறது கூட பரவாயில்லைங்க, வாழ்க்கை முழுசு உனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம். குரு என்ன வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், செல்வத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை ஈஸியாக ஒருத்தர்கிட்ட தன்னுடைய இரக்க சுபாவத்தினால உதவுவாருன்னு நினச்சி தர்மத்துக்கு அதை கொடுத்துட்றது, சொல்லி கொடுத்துட்றது, கற்றுக் கொடுத்துட்றது, இலவசமாக எதையுமே ஈஸியாக விட்டு கொடுத்துட்றது. அப்போ இது சொல்லுவாங்க, மேசராசி வரட்டு கௌரவம், விடாப்பிடி, முரட்டுத்தனம் இதெல்லாம் இருந்தாலும் விரய பாவகம் என்று வரும்பொழுது நிறையா பேர் கோயிலில் சொத்து எழுதி வச்சாலும் மேசராசிக்காரங்க தான். நீங்கள் வேணாலும் கேளுங்க, அதிகப்படியான சொத்து இருந்தால் கோவிலுக்கு எழுதி வைக்கிறது புண்ணியம் தானங்க அப்படின்னு கேட்டால், வாரிசுகளுக்கு விட்டுவிட்டு கௌரவத்திற்கு புகழ்ச்சிக்காக கோவிலுக்கு சொத்து எழுதி வச்சா அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஒரு மேசராசிக்காரர் ஒருத்தர் கோவிலுக்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தட்சணை போடும்போது கூட செலவத்தாள் தான் எடுத்து போடுறது. 50 ரூபா தாள், 100 ரூபா தாள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து போடுறது. அதாவது 10 பேர் பார்க்குறாங்களாமா, அந்த பார்க்கறதுக்காக என்ன வேணாலும் இழப்பது, இப்படியெல்லாம் இவர்களுக்கு செலவுகள் வரும். இதெல்லாம் கௌரவத்துக்காக இழக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆபரணத்துக்கு வட்டி கட்டி சாகுற ஆளுக மேசராசிக்காரர்கள் தான். நகை, குருனா நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு அதை திருப்பவும் முடியாமல் விற்கவும் முடியாமல், திருப்பி விற்றால் பாதி வேலைக்கு போயிருக்கும், எங்கிட்ட ஒன்று பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்துடலாம். அந்த நகையை நான் எப்படியாவது காப்பாற்றி போடணும், என் பிள்ளைக்கு அந்த நகை வேணும், என் வாரிசுகளுக்கு அந்த நகை வேணும், என் பொண்ணுனுடைய திருமணத்திற்காக நகைகளை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த கோல்டு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய வட்டி கட்டி அது ரீதியான பிரச்சனைகளில் விரையப்படுபவர்களும் இந்த மேசராசிக்காரர்கள். அடுத்து இவர்களுடைய நேர விரயம் எப்படியாவது தெரியுங்களா? ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் காலையில் கருமாரியம்மன் கோவில் போயிட்டு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, வேண்டியாச்சு, கடமையை பார்த்துட வேண்டியதானே. திரும்ப 6 மணிக்கு முருகன் கோயிலுக்கு போனோம். சரி, 6 மணிக்கு முருகன் கோயில் போயாச்சு, அதோட விட்டுறது என்ன, 8 மணிக்கு உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். தெய்வத்தை வணங்குவது சிறப்பு தான், தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும், அனுதினமும் 24 மணி நேரமும் தெய்வத்தை சிந்தனையோடு இருக்கணும். ஆனால் தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியை கோவில், குளங்கள், தெய்வ தரிசனம், யாத்திரைகள், நிறைய மேசராசிக்காரங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் கோவில் சுற்றுலாலாம் முடிச்சு வச்சுருப்பாங்க, அடுத்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா திரும்ப கோவில் டூருக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம், தீர்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவர்களுடைய நிறையா விரயங்கள் ஏற்படுது. நிறையா விரயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். காலத்தின் நேரம் கருதி இந்த மாதிரியான விரயங்கள்லாம் ஏற்படுது. இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு எளிய வழிபாடு முறைகள் இருக்குது. ஓகே சார். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது மேஷ ராசிக்காரங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம், எந்த முறையை இவங்க பின்பற்றினா இவங்களுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? மேஷராசிக்காரங்க விட்டால் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட் எடுத்து குடியிருக்கலாம். எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை இவர்கள் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அது ராசியை பலப்படுத்தும். விரயத்தை தடுப்பதற்கு, விரயத்தை உண்டாக்குவது குரு பகவானாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை செவ்வாய்க்கிழமைகளில் நவக்கிரகங்களில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட போய், ஐயா
காசு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், விரயம் 100 ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருக்கு, இந்த நல்ல விரயங்களானா பரவாயில்ல, எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, என் வேலையையும் என் உழைப்பையும் என் நேரத்தையும் அடுத்தவர் எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இனிமே இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு மானசீகமாக குருவின் இடத்திலே முறையிட வேண்டும். இது ஒன்று. அடுத்து குருவுக்குரிய தானியம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சுண்டல் கடலை, கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, கடலையையும் சொல்லலாம். இந்த தானியத்தை வந்து தானம் கொடுக்குறது. உடனே நம்ம ஆளுக நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டு போய் இவங்களை சுண்டலை வச்சுட்டு நான் தான் தானம் பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னா பத்தாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறதெல்லாம் பத்தாது. கிலோ கணக்கில் வாங்கி ஒரு 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ வாங்கி கோவில் ஸ்தலங்களில் கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து தயார் செய்து பிரசாதமாக கொடுப்பதற்கு தர்மம் கொடுக்க வேண்டும், அன்னதானம் பண்ண வேண்டும், இதைகளை பண்ணணும். அடுத்து குரு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைகளை சந்தோஷமாக, ஏற்கனவே குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய விரயங்கள் பண்ணினாலும் கூட நீங்கள் உங்கள் பண விரயம் நிறைய ஆகிறதுனால உங்களுடைய குழந்தைகளோட நேரங்களை எவ்வளவு நேரம் நீங்கள் விரயம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண விரயத்திலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள். நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் பிள்ளைக்காகன்னு சொல்லிட்டு பிள்ளை கூடயே 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியாத அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பணம் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் சூட்சமம் என்ன, தன்னுடைய சொந்த குழந்தையோ சகோதரி வழி குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ அந்த குழந்தைக்கு அன்பாக ஒரு இனிப்பு பொருளை வாங்கி கொடுத்துட்டு 10 நிமிஷம் அந்த குழந்தையோட பேசி தன்னுடைய நேரத்தை அந்த இடத்தில் விரயம் செய்தாலே இவர்களுக்கு செல்வ விரயம் என்பது நிச்சயமாக ஓரளவு கட்டுப்பாடில் இருக்கும். அடுத்தது குருவுக்குரிய காரக மிருகம் வந்து யானையை சொல்கிறாங்க. யானைக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம்னா மஞ்சளில் தானே இருக்குது அப்படின்னா பச்சை வாழைப்பழம் இல்லையா, இருக்குது. அதனால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் குருவுக்குரியது என்ன, மஞ்சள். அந்த பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் வாங்கி யானைக்கு கொடுத்து வருவது, யானையை பராமரிக்கக்கூடிய பாகனுக்கு உதவி செய்து வருவது, யானை முடி மோதிரம் கையில் அணிந்து கொள்வது, யானை நெத்தி சுட்டி பட்டயம் வீட்டில் வைத்துக் கொள்வது, யானை உருவம் படைத்த பொம்மை வீட்டில் வைத்துக் கொள்வது, இது எல்லாமே இதை பார்த்து வரும் பொழுது ஓரளவு இவர்களுக்கு செல்வ வளர்ச்சி அதிகமாகி செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும். அடுத்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது மீன ராசி தான் இவர்களுக்கு மேசத்துக்கு விரய கிரகமாக வருது. அது வந்து நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வருது. அதிகமாக அருவிகளில் நீராடுவதன் மூலியமாக, கோவில் தீர்த்தங்களை கொண்டுட்டு வந்து வீட்டில் வைப்பதன் மூலியமாக அந்த அருவியில் வந்து குளிக்கிற அந்த நேரம் இவர்களுக்கு விரயமாகிறதுனால அது பாசிட்டிவாக மாறி இவர்களுடைய செல்வ விரயத்தை அது வந்து கட்டுப்பாடில் வச்சுருக்கும். கோவில் தீர்த்தத்தை தவிர்க்காமல் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கோவில் தீர்த்தத்தை கெட்டு போயிருமையா அப்படின்னு கேட்டால் பச்சை கற்பூரம் கலந்து வைத்தால் கெட்டு போகாது. அப்போ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இவர்கள் கடைப்பிடிக்கும் போது ஓரளவு விரயங்களை தவிர்த்து கட்டுப்பாடுக்குள் இருக்கலாம். நிறைய தகவல்கள் இருக்குது, அடுத்தடுத்த பகுதியில் நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பாக சார்.